தவறிடாது இயக்கும் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே தவமது ஆனந்தமே. அன்பர்கள் அனைவருக்கும் இன்னொரு முறை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாம் எடுத்துக்கொண்டுள்ள சிந்தனையின் தலைப்பு பார்த்தீங்கன்னா மகளிரும் ஆன்மீகமும். இதை பத்தி தான் நாம கொஞ்ச நேரம் அதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பெண்கள் எல்லாருமே கோயிலுக்கு போகக்கூடியவங்க, பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க, ஞான மார்க்கத்திலையும் இருக்கக்கூடியவங்க தான். எல்லாருமே வீட்டில் விளக்கேற்றுவோம். அதனால ஆன்மீகமும் மகளிரையும் பெண்களையும் கண்டிப்பா பிரிக்கவே முடியாது. இது இயல்பா அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வேத காலத்துல பாத்தீங்கன்னா முதல்ல 2 விதமாக பெண்கள் இறைவனை அடைவதற்கு வழிவகுத்து வச்சிருந்தாங்க. பிரம்மவாதினி, சத்தியோவது அப்படிங்கிற 2 நிலைகள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மவாதினி அப்படிங்கிறது யாக யஜ்ஞங்கள் வளர்க்கறதுக்காகவும் அக்னி ஹோமங்கள் பண்ணி மந்திர உச்சாரணங்கள் பண்ணி இறைவனை வழிபடுதல். சத்தியோவது அப்படிங்கிற நிலையில பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய இல்லற கடமைகளை செய்து கொண்டே இறை வழிபாட்டில் முழுமையாக ஈடுபட்டு வாழ்வின் முடிவில் தங்களுடைய இல்லற கடமைகளை முடித்த பிறகு தவ வாழ்வில் இறைவனை அடைந்தவர்கள். இப்படி 2 விதமாக வேத காலத்திலேயே பெண்கள் இறைநிலையை உணர்வதற்காக வகுத்து வைத்திருந்தார்கள் நம்முடைய பெரியோர்கள். அப்படி பார்க்கும்பொழுது சில முறைகள்ல சொல்லுவாங்க, சில சமயங்கள்ல பெண்கள் இறைவனை முழுமையாக அடைய முடியாது, என்னதான் அவங்க முயற்சி பண்ணாலும் இறைவனை போய் அடைய முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளவு எளிமையாக இறைவனை பார்க்க முடியாது. ஏன்னா தவம் பண்ணணும். தவம் பண்ணணும்னா என்ன செய்வாங்க? அந்த காலத்துல காட்டுக்கு போவாங்க. அங்கே எந்த ஒரு உணவும் இல்லாமல், எந்த ஒரு பற்று உறவுகள் இல்லாமல் பல வருட காலம் கடுமையான தவங்கள் இருந்து அதுக்கப்புறம் இறைவனை அடைவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு பெண் போய் இருக்க முடியுமா? முடியாது. என்ன சொல்வாங்க? ஒரு பெண்ணாக இருக்கிறவள் தனியாக போய் ஒரு காட்டுல தவம் பண்றது முடியாது. அதனாலதான் அவர்களும் இறைவனை அடையணும் அப்படின்னா அதுக்குரிய வழிமுறைகளை தான் பிரம்மவாதினி, அதாவது பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து யாக யஜ்ஞங்கள் வளர்த்து அக்னி ஹோமங்கள் பண்ணி அவங்களும் இறைவனை அடையலாம் ஒரு வழியை வச்சிருந்தாங்க. இதை பார்த்துதான் சில சமயங்கள்ல என்ன சொன்னாங்கன்னா, பெண்களால முடியாது, ஆனா இறைவனை அடைய முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறம் வந்தவர்கள். ஆனா நம்முடைய ராமாயணத்துல பாத்தீங்கன்னா சீதையுடைய குழந்தைகள், ஸ்ரீராமர் சீதையுடைய குழந்தைகளான லவனும் குசனும் வால்மீகி ஆசிரமத்துல படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி படிக்கும் பொழுது அவங்க கூடவே ஒரு பெண் படித்தாள். அவள் பேர் ஆத்ரேயி. நல்ல படிக்கக்கூடிய பெண். லவனும் குசனும் எப்படி படிக்கிறார்களோ, எப்படி திறமையானவர்களா இருக்கிறோ, வில்வித்தையை கத்துக்கிறாங்களோ அதே அளவுக்கு திறமையும் சாமர்த்தியமும் நிறைந்தவள் தான் ஆத்ரேயி. ஆனாலும் அவளுக்குள்ள ஒரு சந்தேகம், லவன் குசன் அளவுக்கு என்னால செய்ய முடியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. உடனே அவ வால்மீகி கிட்ட கேட்கிறா, சுவாமி, நான் என்னதான் அவர்களோட போட்டி போட்டு சமமாக திறமையை வளர்த்து கொண்டாலும் எனக்குள் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் குறைவாக என்னுடைய திறமையை வைத்து கொண்டிருக்கிறேனா அப்படின்னு கேட்கும் பொழுது வால்மீகி சொல்றார், இல்லம்மா, நீ லவன் குசனுக்கு இணையாக இருக்கக்கூடியவர், திறமையில், ஒழுக்கத்தில், பண்பில் அப்படின்னு சொல்றார். ஆனால் அவன் ஒத்துக்கல. உடனே அவன் என்ன பண்றா, அகஸ்திய முனிவரிடம் தென் தமிழகத்துக்கு அந்த எல்லா மந்திர வித்தைகளையும் எல்லா ஞானத்தையும் பெற்றதாக பவபூதி எழுதிய உத்தர ராமச்சரித்திரத்துல குறிப்பிட்டிருக்கார். அப்படி பார்க்க போனோம்னா வேத காலங்களிலிருந்து புராண காலங்கள் வரைக்கும் எல்லா பெண்களுமே தன் சுய விருப்பின்படியே
எந்த நிலைக்கு நாம போகணும்? திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தில் இருந்து ஞானத்தை அடைய வேண்டுமோ அடையலாம். அப்படி இல்லைன்னா பிரம்மச்சாரியாக இருந்து திருமணம் செய்து கொள்ளாமலேயே யாக யஜ்ஞங்கள் வளர்க்கலாம், ஹோமங்க குண்டத்தில் உட்கார்ந்து ஹோம குண்டங்களை வளர்க்கலாம், மந்திர உச்சாரணங்களை செய்து இறைவனை அடையலாம் அப்படிங்கிற நிலையில இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய முனிவர்கள் அகஸ்தியர், லோகமுத்ரா, வசிஷ்டர், அருந்ததி, அதே மாதிரி வியாசர், வாட்டிகா, அதிதி, திதி, அவங்க கஷ்யபருடைய மனைவிகள். அப்புறம் பாத்தீங்கன்னா யக்ஞவல்கியர், கார்கி, மைத்ரேயி, இவர்கள் எல்லாருமே நம்முடைய சப்த ரிஷிகள் சொல்லக்கூடிய இவர்கள் எல்லாருமே தனியாக இல்லை. எல்லாரும் மனைவிமாரோட இருந்து தான் தங்களுடைய கடமைகளை இல்லற கடமைகளையும் செய்து இறைவனையும் அடைஞ்சிருக்காங்க. அப்படி பார்க்க போனா பெண்களால அடைய முடியும் இறைவனை. எப்போ? வேத காலத்துல, புராண காலத்திலயும் இருந்திருக்கு. இடையில தான் என்ன சொல்லியிருக்காங்க? புராண காலத்திற்கு பிறகு பெண்கள் இறைவனை அடைய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இன்னொரு பிறவி எடுத்து ஆணாக பிறந்து பின் தான் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பின்காலத்தில் வந்த ஒரு விஷயம். இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ராமர் தன்னுடைய மனைவியை அழைச்சுக்கிட்டு வனவாசத்துக்கு போறாரு. காட்டுக்கு போகும் பொழுது அவர் எங்க இருக்கிறாருன்னா அத்திரி, அனுசுகை அவங்களுடைய ஆசிரமத்துல போய் தங்குறார். தங்கி என்ன பண்ணுறாங்க? கொஞ்ச நாள் இந்த உலக விஷயங்களில் எப்படி சிரமம் ஏற்படும் போது நாம் மீண்டு வருவது அப்படிங்கிறத பத்தி அனுசுயை தேவி அவங்களுக்கு சொல்றாங்க. யாரு? சீதைக்கே யார் சொல்றாங்கன்னா அனுசுயா தேவி தான் சொல்றாங்க. இந்த மாதிரி துன்பங்கள் ஏற்படும் போது இறைவனை நினைப்பதை நீ என்றுமே மறக்க கூடாது. சதா சர்வகாலமும் அவனை நீ சரணாகதியாக பற்றி கொள்ளும் பொழுது இறைவன் உன்னை என்றுமே கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய அனுசுயா தேவி சீதைக்கு சில நகைகள் கொடுக்குறாங்க. நாம கூட வனவாசத்துக்கு போகும்போது மர ஊறி தரித்து ஆடை ஆபரணங்கள் எல்லாம் விட்டுட்டு தான் சீதை போறாங்க காட்டுக்கு. சில பேர் கேட்பாங்க, சீதை மர உரி தரிச்சு தான் அவ காட்டுக்கு போறாங்க, அப்புறம் ராவணன் அந்த கடத்திக்கிட்டு போகும் பொழுது நகைகளை ஒரு மூட்டையில் முடிச்சாக கட்டி கீழே போட்டது எங்கிருந்து வந்ததுன்னு கேட்பாங்க. அது நகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுசுயா தேவி சீதைக்கு கொடுத்த நகைகள் தான். இது எல்லாமே எதை நமக்கு உணர்த்துதுன்னா, வேத காலங்களும் சரி புராண காலங்களிலும் சரி இறைவனை வழிபடுதலில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதை தான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் மதங்க முனிவருடைய ஒரு சிஷ்யை யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரி. இதுவும் ராமாயணத்துல வரக்கூடிய ஒரு நிகழ்வு. மதங்க முனிவர்ங்கிறது மிகப்பெரிய தவச்சீலர். அவருடைய ஆசிரமத்துல நிறைய ஆண்கள் எல்லாம் அவருக்கு சீடராக இருந்து சேவைகள் செய்து பெரிய தவ சிரேஷ்டராக இருக்கிறாங்க. அதுல ஒரே ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா சபரின்ற ஒரு பெண் மட்டும் தான் இருக்கிறார். ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, இந்த ரிஷிகளுடைய சீடர்கள் காட்டுக்கு போறாங்க. அவங்களுடைய வேலையே ஒவ்வொரு நாளும் தியானம் பண்றதுதான். எத்தனை மணி நேரம் வேணுமானாலும் தியானத்திலேயே இருப்பாங்க. பல நாட்கள் தொடர்ந்து இருப்பாங்க. கண் விழிக்கும் போது காட்டுல கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள் இதை சாப்பிட்டு இப்படிதான் இருப்பாங்க. வேற எந்த சமைச்சு சாப்பிட்றது, வேற எந்த போகத்தையும் அவர்கள் அனுபவிக்கிறது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு முனிவர்களுடைய சீடர்கள் ஒரு நாள் நடந்து போகிறாங்க. அவர்களுடைய வேர்வை துளிகள் கீழே நிலத்துல விடும்போது பாத்தீங்கன்னா மதங்க முனிவருடைய சீடர்களுடைய வேர்வை துளிகள் முத்துக்களாக கீழே சிதறுது. அப்படிப்பட்ட அவர்களுடைய வேர்வை துளிகள் முத்துக்களாக சிதறுகின்ற அளவுக்கு தவ முனிவர்களாக அந்த சீடர்கள் இருக்கிறாங்க. ஒரு நாள் இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, உலக வாழ்க்கையினுடைய ஆற்றல் முடிந்தது, போதும், இதுக்கு மேல எதுவும் வேண்டாம், உலகத்துக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை நாம செய்துட்டோம், இனி மேலோகத்துக்கு நாம போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கிளம்புறாங்க. சபரி சொல்றா, நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொன்ன உடனே மதங்க முனிவர் சொல்றார், அம்மா, இந்த உலகத்துக்கு நீ வந்த காரியம் இன்னும் முடிவடையில, அதனால இன்னும் கொஞ்ச காலம் நீ இங்க இருந்து
செய்ய வேண்டிய சில கடமைகளை செய்யணும்னு சொல்றாரு. உடனே சபரி சொல்றா, நீங்க எல்லாரும் போயிட்ட பிறகு நான் மட்டும் இருந்து என்ன கடமைகளை செய்ய போறேன், அதனால எனக்கு பயமா இருக்கு தனியா இருந்து நான் இந்த காட்டுல, ஏன்னா அவங்க இருக்கிறது காடு இருந்து நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே சொல்றார் மதங்கமணி சொல்றார், ஸ்ரீராமச்சந்திரன் இஸ்வாகு குலத்துல பிறந்து ஒரு நாள் இந்த காட்டு வழியாக வருவார், அவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்து அவருக்கு சில வழிமுறைகளை நீ சொல்ல வேண்டி இருக்கிறதுனால நீ இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இரு அப்படின்னு சொல்றார். சபரி இருக்கிறார். அது காலம் பாத்தீங்கன்னா இஸ்வாகு குலத்துல ஸ்ரீராமர் பிறக்கிறதுக்கு, அதாவது அவருடைய அப்பாவே பிறக்கல அந்த காலத்துல. அவங்க சொல்லும் போது மதங்கமுனி வேலை போகும் பொழுது அப்பேற்பட்ட அந்த காலத்துல இருந்து இந்த சபரி காத்து கொண்டிருக்கிறார். எப்படி பக்தியோட. நம்முடைய குரு சொன்ன வார்த்தை என்றுமே பொய்க்காது. அதனால் அவர் ராமச்சந்திரர் வர வரைக்கும் இந்த உலகத்தில் நான் தவம் செய்து கொண்டிருப்பேன். ஒவ்வொரு நாளும் எத்தனை நாள், இப்ப வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வராங்க இந்த வாரம்னு நினைச்சுக்கோங்க, வீட்டுல என்ன பண்ணுவோம், கிளீன் பண்ணுவோம், சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வைப்போம். உடனே அவர் போன் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு சொல்றாரு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாருக்கும் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கும், வேற நாள் வந்தா நாமெல்லாம் இல்லை வெளியில போறோம் வராதிங்க சொல்லிடுவோம் போன் பண்ணி. வரல, ஞாயிற்றுக்கிழமை போன் பண்ணி ஒரு 10 மணிக்கு சொல்றாங்க, இன்னைக்கு வரதா இருந்தா எனக்கு வேற கமிட்மெண்ட் இருக்கு, நான் வரல, அடுத்த வாரம் வரேன்னு சொல்றாங்க. சரி விட்டுடுறோம். சரி சமைச்சதெல்லாம் நாம சாப்பிட்டுறோம். மறுநாள் போயிடுது. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வருது. வந்த உடனே திரும்ப நம்ம போன் பண்ணி ஒருவேளை இந்த வாரம் வந்துட்டா என்ன பண்றது, கொஞ்சம் இந்த வாரம் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வரேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அத்தையோ மாமாவோ சொல்றாங்க. சொன்ன உடனே அடுத்த நாள் என்ன பண்ணுவோம், வீடெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி மறுபடியும் திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம். என்ன சமையலுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன சமையலோ எல்லாம் எடுத்து வச்ச உடனே திரும்ப அதே மாதிரி ஒரு போன், இல்லை இந்த வாரம் எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு போயிட்டேன், வர முடியலன்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே நாம என்ன பண்ணுவோம், அடுத்த வாரம் வருது, வந்த உடனே சனிக்கிழமை நாம என்ன பண்ணுவோம், போன் பண்ணி நாம சொல்லுவோம் அத்தை கிட்ட, இந்த வாரம் நாங்க வெளியில போறோம், நீங்க வர மாதிரி ஐடியா இருந்தா என்ன பண்ணுங்க, வராதீங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா நமக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அவ்வளவுதான், அதுக்கு மேல நம்மால் இருக்க முடியாது. ஆனால் சபரி பல வருடங்களாக காத்துக்கிட்டு இருக்கா. யாருக்காகனா ஸ்ரீராமர் வருவார் அப்படிங்கிற எண்ணத்துல. அப்படிப்பட்ட ஒரு பக்தி நிலையிலே இருக்கா. பழங்கள் காய்கறிகள் அங்க காட்டுல கிடைக்கக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களையும் பதப்படுத்தி வைக்கிறான். இப்போ நாம கடையில எல்லாம் வாங்குறது இல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ், இப்ப எல்லா சீசன்லயும் எல்லா பழங்களும் கிடைக்குது. அப்பவே சபரி ஸ்ரீராமர் காலத்திலே என்ன பண்றாங்க, இதே மாதிரிதான், அதை வச்சுதான் இப்ப நாம செய்யறோம் சாப்பிடுறோம்னு நினைக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எல்லா பழங்களையும் பொறுக்கி பதப்படுத்தி வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறார் சபரி. இப்படிப்பட்ட ஒரு பக்தி நிலையில இருக்கும் பொழுது ஸ்ரீராமர் வரார். வந்த பிறகு எப்படி இருக்கும் நாம நினைச்சு பல வருடங்களாக காத்துட்டு இருக்கிற சபரி போய் சொல்றா, உங்களுக்காக தான் இத்தனை ஆண்டு காலம் நான் காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ரீராமருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டது. உடனே அவர் என்ன பண்றார், அவர் கொடுத்த அந்த கனிகள் பாத்தீங்கன்னா அவன் வாயில எச்சில் பட்டு அந்த பழத்தை முதல்ல வாயில போட்டு சுவைத்து பார்ப்பாங்க. நல்லா இதமா இருக்கா, கடிக்க முடியுதா, டேஸ்டா இருக்கா பார்த்துட்டு அப்புறமா எடுத்து ராமருக்கு கொடுப்பா. ராமர் என்ன பண்ணுவாரு, வாங்கி அப்படியே வாயில போடுவார். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த லக்ஷ்மணன் யோசிப்பாரு, இன்னும் இது அண்ணா எவ்வளவு பெரிய ஒரு அரசரா இருந்து இப்ப நம்ம வந்திருக்கோம், நமக்கு இந்த பாட்டியம்மா நல்ல குடுகுடு கிழவியா இருக்காங்க சபரி பாட்டி, இந்த பாட்டியம்மா இப்படி வாயில போட்டு சுவைத்து இந்த எச்சில் பழத்தை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது லக்ஷ்மணன் நினைச்ச உடனே ராமருக்கு புரிஞ்சிருச்சு, லக்ஷ்மணா நான் எச்சில் பழத்தை சாப்பிட்றேன் நீ பாக்குற அப்படின்னு உடனே லக்ஷ்மணன் அமைதியா இருக்கும் போது சொல்றார், பாட்டியம்மா எனக்காக சேகரித்த இத்தனை நாள் சேகரித்த இந்த பழம் சுவையாக இருக்கு, அவர் எச்சில் தான் எனக்கு அமிர்தமாக இங்கே மிளிருது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு. ஸ்ரீராமர் யாருக்குமே தன்னுடைய சுயரூபத்தை காட்டியதே இல்லை. ஏன்னா அவர் மகாவிஷ்ணுவாக இருந்து மனிதனாக வந்தாலும் தன் உருவத்தை அவர் எங்கேயுமே அதை காமிக்கல. ஆனா சபரிக்காக மட்டும் தன்னுடைய சுயமான மகாவிஷ்ணுவின் அவதாரமா மகாவிஷ்ணுவாகவே அவர் சபரிக்கு காட்சி கொடுத்தார். அதுதான் சபரியினுடைய பொறுமையும் தவ வலிமையும் பக்தியும். சரி.